ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னா பீட்ரூட் ரைஸ் தான். ஸோ பீட்ரூட் ரைஸ் வந்து பொதுவாகவே குழந்தைங்க வந்து பீட்ரூட் ரைஸ், புதினா ரைஸ் அப்படி கொண்டு போகும்போது அதில் பிரியாணி ஃப்ளேவர் ஆட் ஆகும்போது அவங்க விரும்பியே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி என் பையனுக்கு இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து நெய்யும் தேங்காய் எண்ணெயும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைட்டாக அது வந்து ஹீட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஹீட் பண்ணி ஆனோடனே ஃபஸ்ட்டு ஏலக்காவும் கிராம்பும் ஆட் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் நமக்கு வந்து லைட்டாக சூடாக ஹீட் ஆகும்போது அதோடய ஃப்ளேவர் இறங்கணும் போது அடுத்து நம்ம ஆனியன் போடுவோம். ஆனியன் கூட வந்து நம்ம வந்து லைட்டாக டர்மரிக் மஞ்சப்பொடி போட்டு சாட்டை பண்ணும்போது ஈஸியாகவே அது வந்து நமக்கு வந்து செட் ஆகிரும். ஸோ ஆனியனோட எப்போவுமே சால்ட்டை விட ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மஞ்சப்பொடி போட்டு வதக்கி பாருங்கள். அதோடய ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். எல்லா இதுக்குமே நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு, சாம்பாருக்கு எதுக்கு பண்ணாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த காயிலையும் அதில் மஞ்சப்பொடி போட்டு வதக்கும் போது அதில் ஈஸியாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதே நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சமைக்கிற சாப்பாடோடது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் போடுறது என்னென்னா ஆனியன் ப்ளஸ் மஞ்சப்பொடி போட்டு வதக்கி முடிக்கும் போதே அதுக்கடுத்து நம்ம ஆட் ஆன் பண்ணுறது என்னென்னா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் ஆட் ஆன் பண்ணுவேன் இப்போது. அது ஏன்னா நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் தெரியறதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் முதல்ல இப்படி போடும்போது தான் அந்த ஃப்ளேவர் தெரியும் போதே சாப்பிடும்போதே இன்றைக்கி பிரியாணி மாதிரி இருக்குது அப்படின்னு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா சாட்டை பண்ணணும். சாட்டை பண்ணால் தான் நம்மளோட அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே இந்த ஆனியனில் இறங்கியிருக்கும். ஸோ நமக்கு சாப்பிடும் போது அந்த ஆனியன் வந்து நமக்கு வந்து வேகாத மாதிரி இருக்குது, நல்லா நடிச்சுன்னு இருக்காது. குழந்தைங்களுக்கு நல்லா ரைஸோட ஜெல்லாகி இருக்கும். சாப்பிடும் போதும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே நம்ம நாக்குக்கு வந்து தெரியும். குழந்தைங்களோட வந்து உரப்பு தெரியாமல் இருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் வந்து அவங்க நல்லா தெரியும். இது கூட கொஞ்சம் புதினாவும் மல்லியும் ஒரு 2-3 லீவ்ஸ் மாதிரி தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. நான் மைல்டாக அந்த புதினாவோட ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது என்னென்னா கொஞ்சமாக ஒரு 2 பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த பீட்ரூட்டை தான் போட்டிருக்கேன். ஏன்னா 2 பசங்களுக்கு தான் நான் பண்ணுறேன் ரைஸு. ஸோ அதனால் கம்மியாக தான் பீட்ரூட் போட்டிருக்கேன். நான் பெரியவங்களுக்குலாம் பண்ணுறதா இருந்தால் ஒரு 4 பீட்ரூட் போடலாம். நான் இன்றைக்கி அவங்களுக்கு போட்டிருக்கிறது 2 பீட்ரூட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பீட்ரூட் வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து குக்காக ஒரு 2-3 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா டீப்பாக சாட்டை பண்ணிக்கணும். கேரட் அந்த மாதிரினா டக்குன்னு சாட்டை ஆயிரும். ஸோ பீட்ரூட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் டீப் ஃப்ரையாக நான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடிக்கிற டைம்லேயே வந்து நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம், ஏலக்காய் போட்டிருக்கோம், இதெல்லாம் போட்டிருக்கனால அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் செய்யும் போதே. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம தக்காளியும் ஆட் பண்ணுவோம். தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் சால்ட் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த காய் வேகிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம குக் ஆகிறதுக்கும் டைம் எடுக்காது. அந்த பீட்ரூட்லேயும் அந்த உப்போட இது வந்து ஃபுல்லாகவே இறங்கிடும். நம்ம ஆல்ரெடி மஞ்சப்பொடி போட்டதுனால ஆஃப் குக் ஆயிட்டு வெஜிடபிள்ஸு. ஸோ அது கூட நம்ம இன்னும் சால்ட் வந்து முதலே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனல் அவுட்புட்டில் நம்ம ரைஸ் போட்டுட்டு லைட்டாக சால்ட் செக் பண்ணால் போதும். இது வந்து காயில் வந்து சால்ட் இறங்கும் போது அந்த ஃப்ளேவர் இன்னமுமே நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து காய்க்கு ஆட் பண்ணிட்டோம். தென் ரெண்டாவது வந்து நம்ம அடுத்ததாக ஆட் பண்ணுறது என்னன்னா தக்காளி பழம் ஆட் பண்ணுறோம். தக்காளி பழம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தக்காளி பழம் கொஞ்சம் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரணும். ஸோ தண்ணி விட்டு நல்லா வரும்போது நல்லா ஜெல்லாகி காய், தக்காளி பழம் எல்லாமே செட் ஆகி வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். இதில் எந்த ஸ்பைஸியுமே கிடையாது. ஏன்னா ஸ்பைசிஸ் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அவங்க ஸ்கூலில் வச்சு தண்ணி குடிக்கிறது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். வீட்டிலனா நம்ம கொடுக்கும்போது தண்ணி கொடுத்து சாப்பாடை கொடுத்துடலாம். பட் நம்ம ஸ்கூலுக்குன்னு சொல்லும் போது நம்ம அப்படி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைட்டாக ஃப்ளேவருக்கு கரம் மசாலா, ப்ளைன் கரம் மசாலா, இது ஹோம்மேட் கரம் மசாலா தான். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ நான் இது கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நான் இந்த கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராகவே இருக்குது. எல்லாத்துக்கும் ஈவன் சேமியா எல்லா விதமான இதுக்குமே இந்த சிங்கிள் கரம் மசாலாவே ஃப்ளேவர் சூப்பராக கொடுக்கு. ஸோ இந்த கரம் மசாலா தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது கூட வந்து நம்ம வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் காஷ்மீரி சில்லி மட்டும் மைல்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கலர் ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த விதமான காரமும் இருக்காது. மைல்டாக அந்த ஒரு கலர், ஒரு டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். இந்த லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சில்லி போடும்போதே அந்த மெர்ஜாயி வரும்போதே பார்க்கவே ஃப்ளேவராக இருக்கும். குழந்தைங்க பார்க்கும்போதே எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பாடு, கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி சாப்பிட்றணும்
அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்க நம்மகிட்ட கேட்குறதே, என்னம்மா கலர் இப்படி இருக்குது, இது எப்படிம்மா சாப்பிட்றது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்காது. பீட்ரூட் ரைஸ், கேரட் ரைஸ் இந்த மாதிரி, அதேமாதிரி ஜீரா ரைஸ் இதெல்லாம் பள்ளி கொடுக்கும்போதே அந்த ஃப்ளேவர் பார்க்கும்போது பியூர் ஒயிட்டாக இருந்தாலும் பிடிக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும். இப்போ இது கூட மைல்டாக 1 ஸ்பூன் யோகட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வீட்டில் யோகட் இருந்ததுனால யோகட் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வீட்டில் என்ன கன்வீனியண்ட்டாக தேங்காய் பாலோ இல்லைனா கொஞ்சமாக கர்டோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எலகண்டாக இருக்கணும்னா கேஷ்யூவை கூட நீங்கள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஊற்றினாலுமே இன்னமுமே ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும். சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்படி கூட பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இப்போ நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறது நான் ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வர்றதுக்கு ஒரு ஸ்கூப் தான் யோகட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராகவே யோகட் வந்து எங்களோட எல்லா ஃபுட்லுமே அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டில். அதனால் கர்டு யோகட் எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தான் நான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், 2 கிட்ஸுக்கும் சேர்த்து. இது 2 கிட்ஸுக்கும் வரும். 1/2 கப் இப்போ நாங்கள் டயட்டில் இருக்கனால ஒரு சின்ன ஸ்கூப் எடுக்கிற டேஸ்ட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து ரைஸ் எடுத்துகிட்டு இப்போ இந்த சின்ன குக்கர்னால நான் கூட வரேன்னா குழந்தைங்க மதியம் சாப்பிடும்போது என்ன ஆகுனா ரொம்ப ரைஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தேர்ன மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, கம்மியாக இல்லாமல் தண்ணி கம்மியாக வச்சு வைக்கும்போது நம்ம சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பட் கொஞ்சம் ஆறும்போது ரைஸ் வந்து பருக்கியாக ஆன மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து முழுங்க முடியாது, கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கூட ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு டம்ளர் ரைஸ் அப்படின்னா ஒரு 3.5 கிளாஸ், இப்போ நம்ம 2.5 கிளாஸ் வைக்கிறதுல 3.5 கிளாஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. ஸோ கொதிச்சு வரும்போது நம்ம வந்து இது கூட வந்து ரைஸ் போட்டுட்டு ஒரு 3 to 4 விசில் வைப்பேன் நான். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆனால் தான், சிம்மில் வச்சு வேக வைக்கிறதுனால நல்லா செட் ஆகணும் நமக்கு. ஸோ சிம்மில் வச்சு ஒரு 3 to 4 விசில் விடுவேன். விட்டால் தான் எந்த பிரியாணி நான் குழந்தைங்களுக்கு பண்ணாலுமே 2 விசிலோடு நான் எடுக்கவே மாட்டேன். 3 to 4 விசில்ஸ் நான் வச்சு தான் அவங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ரைஸ் வந்து சாஃப்டாக இருக்கணும். நம்ம எப்படி வடித்தா எப்படி ரைஸ் இருக்கோ அந்த ஃப்ளேவருக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைனா கொஞ்சம் 4 வாய் சாப்பிடும் போதே முழுங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருவாங்க. ஸோ அதனால் இப்போ நான் முதல்ல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரைஸ் போட்டுட்டு தண்ணி ஊற்றாதீங்க குழந்தைங்களுக்கு மட்டும். நீங்கள் வந்து எப்போவுமே தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தப்பறம் ரைஸ் போடுங்க. இப்போ சிலவங்க சொல்லுவாங்க ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா உதிரி உதிரியாக வரும். பட் குழந்தைங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ உதிரி தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போடுங்க. ரைஸ் போடும்போது நல்லாயிருக்கும். சால்ட் செக் பண்ணிக்கோங்க, சால்ட் கரெக்டாக இருக்கான்னு ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் எதுவுமே பொங்கி வருதா, எப்படி இருக்குது, தண்ணி பத்துமா அப்படிங்கிறத 2 நிமிஷம் கொதி பாருங்கள். நல்லா இருக்குது அப்படின்னா விசில் போட்டுருங்க. விசில் போட்டு ஒரு 4 to 5 விசில் சிம்மில் வைங்க. கூட்டி மட்டும் வச்சிடாதீங்க. கூட்டி வச்சிங்கன்னா வேகமாகவே தண்ணி எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் கீழே மட்டும் அடிப்பிடிச்சாலும் ஆயிரும். ஸோ அதனால் விசில் வந்து ஒரு 4 to 5 விசில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வந்திருக்கும் நம்ம டெக்ஸ்சர். நல்லா ஒன்று போல் ரைஸ் வந்து நல்லா ப்ளஃபியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம உதிரியாக வச்சோன்னா அப்படி தெரியும், நமக்கு கண்ணுக்கு ரைஸ் மாதிரியே தெரியும். இதே நம்ம வந்து 4 to 5 விசில் வைக்கும்போது ரைஸ் வந்து நல்லா பஃபியாக பார்க்குறதுக்கே வந்து நமக்கு வந்து உதிரியாகவும் இருக்காது, நமக்கு வந்து ரொம்ப டீப் குழஞ்ச மாதிரியும் இருக்காது. பார்க்க கரெக்டான இதில் இருக்கும். ஸோ இந்த பருவத்தில் இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்காக ரைத்தா மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அவனுக்கு ரைத்தா இருந்தாலே போதும், வேறு எதுவும் வேண்டாம். வீட்டிலனா நம்ம எதாவது பண்ணி கொடுக்கலாம். அவங்க ஸ்கூலில் வந்து நான்வெஜ் அலோடு கிடையாது. ஸோ அதனால் வந்து வெஜிடேரியன் தான் அவன் வந்து இருந்துச்சு அப்படின்னா சைடிஷில் வந்து காலிஃப்ளவர்லாம் சூடாக தான் சாப்பிடுவான். ஸோ அதனால் அதை நான் கொடுத்து விடல. ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்நாக்ஸும் இந்த ரைத்தா அண்ட் பீட்ரூட் ரைஸ் மட்டும் தான் அவனுக்கு நீங்கள் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக அதை டச்சப் பண்ணுறதுக்கு மைல்டாக அதில் நான் வந்து முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் லைட்டாக ரைஸினும் லைட்டாக எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நான் டாப்பிங் மாதிரி மேலே ஊற்றி செட் பண்ணுறேன். ஏன்னா அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது லைட்டாக ஸ்வீட்னஸ் போடும்போது நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபைனாக டச்சப் மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நல்லா கிண்டி நல்லா ஒன்று போல் கீழே சைட்லலாம் அந்த ஒன்று போல் இருந்தால் தான் தண்ணி எங்கே இருந்தாலும் ஒன்று போல் செட் ஆகிடும். குக்கரோட ஹீட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும். ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு என்னோடய ரெசிபி. பார்க்கவே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபி ரெகுலராக வேணும் நம்ம சேனலை ஃபாலோ